இன்ஸ்பெக்டர் உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்கான். சனம் அம்மா மாமா அம்மா டாக்டர் பார்க்கணும். ஒரு நிமிஷம். பேஷண்ட் நேம் என்னம்மா? பவித்ரா. பவித்ரா பேஷண்டோட ஏஜ் 26. சீக்கிரமா. அட்மிஷன் போட்டாச்சு. நீங்க நேரா போய் லெஃப்ட் திரும்பினா 3வது ரூம். சரி சரி. போலாம். அம்மா டாக்டர் என்னவாச்சு? உள்ள இருக்காங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைம்மா. அட்மிஷன் அப்படியா? போட்டுட்டோம். நான் கூட்டிட்டு போறேன். பார்த்து போங்க. நீங்களா இங்கே இருங்க. இருமா செக் பண்றேன். கொஞ்சம் பொறுத்துக்கோமா ப்ளீஸ். ஓகே. இங்க வலிக்குதா? இங்க ஓகே ஓகே ஆல் ரைட். கடவுளை காப்பாத்து. என் அம்மாவும் தம்பியும் அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கடா. அவங்க 2 பேரும் பவித்ராவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. சரி அவங்க கூட போனா என்ன? கூட போனா என்னவோ? அம்மாவுக்கும் சந்திரவுக்கும் பவித்ரா கர்ப்பம் கலந்து தெரிஞ்சது யார் என்னன்னு கேள்வி வரும்டா. அந்த விஷயத்த பவித்ரா அம்மா கிட்ட சொல்லிடுவா. அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரா. கொன்னே போட்டுருவாரா. என் கதை முடிஞ்சு ஃபினிஷ் க்ளோஸ் கதம் அவ்வளவுதான். மொத்தமா முடிஞ்சு. நான் மாட்ட போறேன்டா. ஐயோ இந்நேரம் அவங்களுக்கு உண்மையில தெரிஞ்சிருக்கும். டேய் பவித்ரா எல்லாத்தையும் சொல்லிருப்பா. அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்த போறாங்க. ஸ்வேதாவும் எனக்கு கிடைக்க மாட்டா. போச்சு, எல்லாம் போச்சுடா. போச்சு. நடுத்தெருவுல நான் நிக்க போறேன். ஐயோ கொஞ்சம் கூட யோசிக்காம இதை செஞ்சதுக்கு எனக்கு வேணும். நல்லா வேணும். ஐயோ நல்லா வேணும்டா எனக்கு. வேணும். டேய் சூர்யா, நீ மாட்ட போற. உன் கதை எல்லாமே முடிஞ்சு. உன் கதையும் முடிஞ்சு, உன் ஐடி வாழ்க்கையும் முடிஞ்சு. உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. ஜெயில களிதான் திக்க போற. நீ களிதான் திக்க போற. போச்சு, உன் வாழ்க்கையே போச்சு. உன் வாழ்க்கை கந்தரகோலமா போச்சு. இனிமே இதை பண்ணுவியா? இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி போச்சா அவ்வளவுதான். எல்லாமே போச்சு. கத்தம் முடிஞ்சு போச்சு. சோலி முடிஞ்சு போச்சு. நல்லா வேணும் உனக்கு. இது நல்லா வேணும். டேய் என்னடா பாக்குற? என்ன பாக்குற? நீ தானே சொன்ன. நீ தானே எதுவா இருந்தாலும் பாத்துக்கன்னு சொன்ன. இப்போ உனக்கு என்ன செய்யறது தெரியலையாடா? டேய் நான் போலீஸ்க்கு போட்டு கன்ஃபார்ம் ஆயிடும்டா. எல்லா ஏற்பாடும் செஞ்சிரு. ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டா என்ன பிளேடு போல என்ன கைவிட மாட்டல? மச்சான் என்ன கைவிட மாட்டல? முதல்ல பயந்து சாவறத நிறுத்துறா. அப்பதான் என்ன பண்றது தெளிவா யோசிக்க முடியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எவ்வளவு தெளிவா யோசிக்கிறோமோ அவ்வளவு நம்ம சேஃப் ஆகலாம். முதல்ல இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா உளறத நிறுத்து. நான் தப்பிக்கிறதுக்கு இப்போ சான்ஸ் இருக்குல்ல? ஆமா இருக்கு. அவங்க எந்த ஹாஸ்பிடல் போயிருக்காங்க தெரியலையே. டேய் உன் தம்பி தானே கூட போயிருக்கான். அவனுக்கு ஃபோன் பண்ணி எந்த ஹாஸ்பிடல் என்னன்னு கேளு. டேய் அவனுக்குலாம் ஃபோன் பண்ண முடியாதுடா. டேய் நான் சொல்றத செய்டா. சரி கோபப்படாத. கோபப்பல போன் போடுறா. போன் பண்றேன். இது போடுறேன். நம்பர் போடுறேன். இந்த அவனுக்கு தான். ரிங் போகுது. டேய் போன் எடுடா. இது எடுத்துருவான். ரிங் போகுது. சந்துரு போன் எடு. சந்துரு ஐயோ போனை எடு சந்துரு. சந்துரு அந்த வண்டியை போய் ஓரமா நிறுத்திடு. சரி.
எங்க பொன்னின்னு யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்களா? ஒரு நிமிஷங்க பார்க்குறேன். சந்துரு தம்பி என்ன அண்ணே நீங்க என்னண்ணே இங்க? ஐயோ அப்பா உள்ளே போயிருக்காரு. ஆமா உள்ள போயிருக்காரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காரை பார்க் கொடுங்க, நான் பார்க் பண்றேன். இல்ல பரவாயில்ல. பொன்னி அழாதம்மா. நீ அழுவுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்குக்கா. அசம்பாவிதம் ஏதாவது நடந்து வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படி நடந்ததுன்னா அப்புறம் நம்ம கும்பிடுற சாமி எதுக்கு இருக்கு? டா எல்லாம் நல்லதே நடக்கும். நீ அமைதியாயிரு. ஐயோ பொன்னி, உன் வீட்டுக்காரர் வராரு. இத பாரு, அழுது காட்டி கொடுத்துறாத. என்ன கதை, இவர் எதுக்கு வந்திருக்காரு? பவித்ரா பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. என்னாச்சு பொண்ணே? யாருக்கு என்னாச்சு? கார்ல அவ்வளவு பத்திரமா வந்த, கையை காட்டின கவனிக்கல, போன் பண்ண எடுக்கல, என்னாச்சுங்க? கார்ல மடியில படுத்துட்டு இருந்தது யாரு? என்ன நடக்குதுங்க? அது நம்ம பவித்ரா இருக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லை. அதுதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்கோம். அதான் அந்த பதட்டத்துல அவ கவனிக்கல, போனையும் பார்க்கல. பவித்ராவுக்கா? என்னாச்சு அவளுக்கு? அந்த பொண்ணுக்கு வயிற்று வலி, வாமிட் வேற. அவளுக்கு வயிற்று வலியை விட அவளுக்கு அப்படியே ஒரே வாந்தி வந்திருக்கு. அது தாங்கிக்க முடியாம தான் ரொம்ப வலியில துடிச்சிட்டா. இல்ல பண்ணி? ஆமாங்க, ஆமா. அவ்வளவுதானா? அதுக்கு அவ்வளவு பதட்டமா இருந்த? நீ பதட்டப்படுறத பார்த்தா பெருசா ஏதோ நடக்கூடாது நடந்த மாதிரில இருக்கு. பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா? இலகன மனசுக்காரியாச்ச. வலியால துடிக்கிறவங்களை விட இவ அதை பார்த்து அதை விட அதிகமா துடிப்பா. அதான் இப்படி இருக்கா இல்ல? பொன்னி, என்ன இது? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? இப்ப பாரு, ஓம் பதட்டம் மத்தவங்களையும் பயப்பட வைக்குது. பேஷண்ட் பவித்ரோட வந்தவங்க தானே நீங்க? நான் தான் சிஸ்டர். அவங்களுக்கு எப்போதுலேருந்து வயிற்று வலி? நேற்று நைட்லேருந்து அவங்களுக்கு வயிற்று வலி இருக்கு. என்னம்மா நீங்க வலி வந்தோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கோண்டாமா? இந்த மாதிரி தான் நீங்க கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களா? இப்போ பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு. ஐயோ பாவம் அந்த பொண்ணு. நீங்க போய் உட்காருங்க சார். ஏன் நிக்கிறீங்க? இல்ல இவ்வளவு சீரியஸா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவங்க வயிற்று வலி சரியா கவனிக்காம விட்டதுனால இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. கவனிக்க வேண்டிய நேரத்தில் கவனிக்காம விட்டுட்டு இப்போ வந்து பதறனா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சரி சரி. நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க சார். நீங்க போய் முதல்ல உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நான் கூட என்னமோ ஏதோ பயந்துட்டேன்.
பொன்னியோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு கூட நம்பிக்கை வரலையே. ஏதோ பிரச்சனை பெருசா இருக்குன்னு தான் தோணுது. சரி, நான் இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறமா நான் போகிறேன். உங்களுக்கு ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு, அதை விட்டுட்டு இங்க என்ன? நீங்க போங்க, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே நானே உங்களுக்கு போன் போடுறேன். என்னங்க இது? பொண்ணு இவ்வளோ பதட்டமாக இருக்கும்போது நான் போய் ஆஃபீஸில் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? பார்க்கலாம், பவித்ராக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டே நான் போயிடுறேன். என்னங்க, நீங்க இங்க இருக்கிறது சரியா இருக்காது, நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. ஐயோ சொல்றேன்ல, நீங்க கிளம்புங்க. என்ன அனுப்பி விடுறதுலேயே குறியா இருக்கீங்க? எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா? அது ஐயோ, சில விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. என்ன பொண்ணு, என்ன விஷயம் எனக்கு தெரியக்கூடாது? எதுக்காக எனக்கு தெரியாம மறைக்கிறீங்க? அது நான் தம்பி, அவ உங்ககிட்ட சொல்றதுக்கு தயங்குறானா, அது ஆம்பளைங்க கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்களேன். இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, வயிற்று வலின்னு சொல்றப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்ல. ஓ, பொம்பளைங்க அனுபவிக்கணும்னு ஆண்டவன் சில வழியை கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். போதுமா? சரி, அப்படிங்களா? நான் பாருங்க, இது புரியாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். சரிங்க, நீங்க பொன்னியை நல்லபடியா பாத்துங்க. தைரியமா ஒன்றும் ஆகாது. சரிங்க, நான் சரி வரேன். வாங்க. ஒன்னும் இல்லை. இவன் எதுக்கு இவ்வளவு தடவை ஃபோன் பண்றான்? ஹலோ சந்துரு, சந்துரு, சந்துரு. டேய், ஃபோன் எடுக்கலன்னா பிஸியா இருக்கேன்னு தெரியாதா? ஒரு பேசிக் மேனஸ் கூட தெரியாதா உனக்கு? எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்க? இத்தனை தடவை ஃபோன் பண்ணா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு உனக்கு தெரியாதாடா? ஃபோன் எடுக்க மாட்டியா நீ? டேய், என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்கு? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எனக்கு எப்ப கால் பண்ண ஞாபகம் இருக்கா? எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. ஆக்சுவலா உன் நம்பர் நான் டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ குத்து மதிப்பா தான் நீ நினைச்சு எடுத்த. டேய், தேவையில்லாம பேசுறா. நீயும் அம்மாவும் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? ஆமா, நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்னு உனக்கு யார் சொன்னா? ஆமா, பெரிய ரகசியம் இது. கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே பெரிய ஸ்பை வைக்கணும் பாரு. ஏய், முதல்ல எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். நாங்க ஹாஸ்பிட்டலுக்கே வரல, பக்கத்துல டிஃபன் சாப்பிடுறதுக்கு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நீ போய் சொல்றேன்னு தெரியும். நீங்க ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கீங்க, நல்லா தெரியும். இத பவுனம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்னமோ முதல்ல கேட்டப்போ ஸ்பை வச்சு கண்டுபிடிக்கணுமான்னு கேட்ட, இப்ப நீயே உண்மையை சொல்லிட்ட. இத முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே? தேவையில்லாம நான் ஒரு பொய்யை வேஸ்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு. டேய், எல்லாம் என் நேரம். உன்கிட்ட எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க வேண்டிய நேரம் வந்துச்சு பாரு எனக்கு. டேய், எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு அதை மட்டும் சொல்லு. டேய், நாங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எதுக்கு எங்க இருக்கீங்க கேட்டு உயிர் எடுத்துட்டு இருக்க? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையாடா? எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? டேய், அதுக்கும் எனக்கு நல்ல சம்பந்தமே இருக்கு. அது எப்படிடா உன்கிட்ட சொல்ல முடியும், முட்டாள்? சம்மதம் இருக்குடா. தயவு செஞ்சு எங்க இருக்கீங்கன்னு சொல்லுடா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுறேன்னா
பெரிய விஷயமா இருக்கும் போலயே. சரி, ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்றேன். டேய், வெளியே போறதுக்கு ஏன் கார் எதுக்கு எடுத்துட்டு போனீங்க? நான் உடனே ஆஃபீஸ் போகணும், எனக்கு என் கார் வேணும். நான் வீட்டில் இருக்க காரை கொண்டு வந்து உங்க ஹாஸ்பிட்டலில் விட்டுறேன். அதுக்கு தான் என் காரை கொடுங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஏதோ பெருசா காரணம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், ரொம்ப சப்பையா சொல்ற. இது நம்புற மாதிரி இல்லையே. டேய் டேய் நம்புடா, இதான் உண்மை. ஆமா, இவ்வளோ நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு இருந்தேன், திடீர்னு என்ன ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு இருக்க? சந்துரு, திடீர்னு வானு கூப்பிட்டுருக்காங்க, அதனால ஆஃபீஸ் அர்ஜென்ட்டா போகணும். எங்க போகணும்? டைடல் பார்க். எத்தனை மணிக்கு போகணும்? ஐயோ, இவன் வேற நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கான்டா. முஞ்சிலே ஒரு குத்து விடணும். டேய், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? உடனே என் காசை கொண்டு வந்து குடுறா. ஏய், ஒழுங்கா எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லு. சூர்யா இங்க வந்தான்னா பவித்ரா கர்ப்பமா இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் ஏற்கனவே பவித்ரா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது தெரிஞ்சா அவ்வளோதான், பவித்ராவை வீட்டை விட்டு அனுப்புற வரைக்கும் விட மாட்டான். இது அவனுக்கு தெரியவும் வேணாம், இங்க வரவும் வேணாம். டேய், ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கே இல்லையாடா? ஆ இருக்கேன். சூர்யா, நீ ஒன்று பண்ணு, வீட்டில் ஒரு கார் இருக்குன்னு சொன்னேல, அதை எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போ. உன் கார் மட்டும் இல்லை, அந்த காரையும் சரியா டிரைவ் பண்ணா உன் ஆஃபீஸ்க்கு உன்னை கூட்டிட்டு போகும். போக மாட்டேன்லாம் சொல்லாது, இப்போ ஃபோனை வை. சந்துரு சந்துரு, டேய் சந்துரு, ஹலோ ஹலோ. டேய் என்னடா? நொன்னடா, போனை கட் பண்ணிட்டான்டா. திரும்ப போடுறா. டேய், எடுக்க மாட்டான்டா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீ அழாத. யூ வில் பி ஆல் ரைட், ஓகே? நர்ஸ், இவங்களோட அட்டெண்டரை கூட்டிட்டு வாங்க. டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க. என்ன சிஸ்டர், அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அதை டாக்டர் சொல்லுவாங்க. அக்கா வாங்கக்கா. பவித்ரா, ஒன்றும் இல்லை, பயப்படாத. அவங்க ராணிக்கா எனக்காக வந்திருக்காங்க, நீ பதட்டப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதுவும் இல்லாம எப்பவும் பயம் பதட்டம்னு என்ன செய்யறதுனே தெரியாம இவங்க ஆன்சன்லேஷன்லயே இருக்காங்க போல இருக்கு. ஐம் ரைட்? ஆமா டாக்டர். என்னம்மா நீங்க, வயித்துல ஒரு குழந்தை இருக்கும்போது எவ்வளவு கவனமா இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட வயித்துல இருக்கிற குழந்தைய பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சொல்றேன். நர்ஸ், இவங்களோட ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டு இருக்கு டாக்டர். ஓகே, ரெடி ஆனதும் என்கிட்ட உடனே கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். ஓகே. ரிப்போர்ட் பார்க்காம என்னால எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ரிப்போர்ட் வந்துடட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். முதல்ல எது நடந்தாலும் பதட்டப்படாத. பதர்னா ஈஸியா நடக்க வேண்டியது கூட கஷ்டமாயி நடக்காம போயிடும்டா. எனக்கு புது பிரான்ச் ஓபன் பண்ற விஷயமா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன்டா. டேய் 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 சிவா,
டேய் சிவா சிவா என்னடா என்னடா இப்படி பாதியிலே விட்டுட்டு போற? நீ இருக்க தைரியத்துல தான்டா இன்னும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வராம இருக்கு. பிரச்சனை முடியற வரைக்கும் கூடவே இருடா ப்ளீஸ்டா. டேய் எந்த ஹாஸ்பிட்டல்னு கேளுடானா அதையும் ஒழுங்கா கேட்கல. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, எப்ப வருவாங்கன்னு தெரியல. நான் இன்னும் எவ்வளவு நேரம்டா இங்க இருக்கிறது? வேற வழியே இல்லை. போனவங்களா திரும்பி வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் உண்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணா என் ப்ராஜெக்ட் கைவிட்டு போயிடும்டா. நான் வர மச்சான், விஷயம் என்னன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணு. டேய் அது வரைக்கும் நான் எப்படா தனியா இருக்காது? டேய் டேய் வேணும்னா ஸ்வேதாவை துணை கொடுக்குறியா? பின்ன என்னடா எத்தனை தடவை சொல்றது பயப்படாதன்னு? நான் பாத்துக்கிறேன்டா. எனக்கு உன் பயம் புரியுது. நான் உன் இடத்துல இருந்தாலும் இப்படிதான் பயந்துருப்பேன். ஆனா இந்த நேரத்துல என்னால உன் கூட இருக்க முடியாதுடா. சாரிடா. டேய் டேய் சிவா, டேய் கொஞ்சம் இருடா. நமக்கு எது சார் தேவையில்லாத வேலை? எது தேவையில்லாத வேலை? இந்த வேலையை பார்க்குறது தான் நம்ம சம்பளம் வாங்குறோம். சினம்